அம்மா, நடந்து முடிஞ்ச விஷயத்துல இருந்து கொஞ்சமாவது வெளியில வாங்கம்மா. எந்நேரமும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருந்தா உங்க உடம்பு தாம்மா வீணா போவோம். சரிம்மா, போனவ போயிட்டா. நம்ம யாரும் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனவளை பத்தி ஏமா நீங்க எந்நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? மா, அவளை பத்தி நான் நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. எனக்கு இப்போதைக்கு நீங்களும் அப்பாவும் மட்டும்தான் முக்கியம். 2 நாளா எதுவுமே சாப்பிடாம இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா எனக்கு யாருமா இருக்கா? ஏங்க, நீங்க 2 பேருமே 2 நாளா எதுவுமே சாப்பிடாம இருக்கிறீங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது? நான் சாப்பாடு செஞ்சு செஞ்சு வச்சு எல்லாமே வீணா தான் போகுது. இன்னைக்காவது வந்து கொஞ்சம் சாப்பிடலாம்ல. என்ன நக்கலா? நக்கலா? நான் என்ன நக்கல் பண்ணேன்? 2 நாளா எதுவுமே சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிட வாங்கன்னு தானே கூப்பிட்டேன். இங்க பார், உன்னை அன்னைக்கே நான் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். ஆனா நீதான் இது எனக்கும் வீடு தான், எனக்கும் உரிமை இருக்குது, நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு திமிரு பிடிச்சி போய் பேசினதாலும் எங்க குடும்பம் இருந்த சூழ்நிலையாலையும் நான் அமைதியா போக வேண்டியதா போச்சு. நான் அமைதியா இருக்கிறேன்றதால உன்னை மன்னிச்சுட்டேன்னுட்டு அர்த்தம் கிடையாது. அத்தை, நீங்களும் யாரும் சாப்பிட மாட்டீங்க, அப்புறம் சமைச்ச சாப்பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வீணா போதேன்னுட்டு தூக்கிக்கிட்டு போயிட்டு நாய்கிட்ட கொட்ட வேண்டியதா போச்சு. ஐயோ, நான் எப்பங்க நீங்களும் நாயும் ஒண்ணுன்னு சொன்னேன்? ஒரு வீட்டுல சாப்பாடு மீந்து போச்சுன்னா நாய்க்கோ பூனைக்கோ மாட்டுக்கோ அப்படிதானே வைப்பாங்க. அந்த அர்த்தத்துல தாங்க நான் சொன்னேன். நாங்களாம் துக்கத்துல இருக்கும்போது உனக்கு சோறு குழம்பு அவ்வளவு முக்கியமா போச்சுல்ல? இப்ப என்ன துக்கம் நடந்து போச்சு? துக்கம் துக்கம்ன்றீங்க. ஏங்க, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் தானே நடந்திருக்குது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ வீட்டுக்கு தானே போயிருக்கா. இதுல துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? இங்க பார், இனிமே உன் கையால நானோ எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு பசிச்சா எங்களால சமைச்சு சாப்பிட்டுக்க முடியும். ஆனா உன் கையால நாங்க 3 பேரும் சாப்பிடவே மாட்டோம். 3 பேர் இல்ல, 2 பேரு. 2 பேரா? மாமா இப்பதான் 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடலமா, வயிறு பசிக்குது, என்ன சமைச்சு வச்சுக்கிற கொண்டு வான்னு சொன்னாரு. கொண்டு போய் வச்சோனே நல்லா திருப்தியா சாப்பிட்டாரு. நானும் மாமாவும் நல்லா சாப்பிட்டோம். சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடாம இருக்கிறீங்களேன்னுட்டு தான் ஒரு வார்த்தை கூப்பிடலான்னு வந்தேன். எங்க வீட்டுக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிற. உன் கையால நாங்க சாப்பிடுறதா? இனிமே உன் கையால சாப்பிடவும் மாட்டோம், உன்கிட்ட பேசவும் மாட்டோம். மாமா சாப்பிடவே நீங்களும் ஒருவேளை சாப்பிடுவீங்களோ நினைச்சுதான் கேட்க வந்தேன். இனிமே கேட்க மாட்டேன். நீங்களே உன் கையால சமைச்சு கொண்டு வந்து எங்களுக்கு பரிமாறுன்னு சொல்ற வரைக்கும் நான் உங்க 2 பேரையும் சாப்பிடுனே சொல்ல மாட்டேன். அதுக்காக நான் சமைக்காதெல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு பசிக்கல, நான் சமைச்சு சாப்பிடுவேன். மாமா கேட்டா மாமாக்கும் கொடுப்பேன். அவளை விடுமா, இந்த அப்பா நம்மளை எப்படி அசிங்கப்படுத்திட்டாருல்ல?
என்ன குடும்பம் பண்றதுக்கான முழு தகுதியும் நம்மளுக்கு வந்துடுச்சு. இவங்க வேற ஏதோ இவங்க சங்கமாமே சங்கம், அந்த சங்கத்துல பேசிட்டு நல்ல பதிலா சொல்றேன்னாங்க. சீக்கிரமா நல்ல பதில சொன்னாங்கன்னா சூர்யாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடணும். ஆனா எங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. எங்க வீட்ல தகவல் மட்டும் சொல்லிட்டு நேரா என் சூர்யாவை கூட்டிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு தான் போகணும். நான் இனிமே இங்க தான் குடும்பம் பண்ண போறேன்னுட்டு நான் சொல்ல, நடக்கிறதெல்லாம் கனவா நனவானிட்டு அவங்க கண்ணத்தை பிடிச்சி கில்ல, ஆமா நிஜம்தானிட்டு என்ன உள்ள பிடிச்சி வீட்டுக்குள்ள தள்ள. இதெல்லாம் இப்பவே சூர்யா கிட்ட சொல்லலாம்னு ஆசையா தான் இருக்குது. ஆனா சூர்யா வரட்டும், மேலேயே சர்ப்ரைஸ் கொடுப்பான். எப்ப வருவ சூர்யா? நான் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சூர்யாவுக்கு தெரியுமோ தெரியாதோ? தென்றல் காற்றே, கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இடத்துல உட்காந்துட்டோம்ல, அது இருக்கட்டும். யாராவது போய் கேத்தரினாவை பாத்தீங்களா? எப்படி இருக்கா? ஆமாக்கா, நம்ம அவங்க 2 பேரையும் தனி கொடுத்தன வச்சதுக்கப்புறம் யாரும் போய் பார்க்கலையே. போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு நானும் நந்தினியும் காலைல போனோம். கேட்டை திறந்தா வீடெல்லாம் தண்ணி தெளிச்சு, வாசலெல்லாம் பெருக்கி, கோலமெல்லாம் போட்டு, சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வீடே ஒரே மனமாக இருந்தது. இவ்வளோ காலையில் இவ்வளோ வேலையெல்லாம் நீயாடி செஞ்ச, எப்படிடி இருக்கிறேன்னு கேட்கலான்ட்டு எட்டி பார்த்தா உள்ள இருந்து புருஷனும் பொண்டாட்டி உக்காந்துக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நந்தினி சொன்னான், வேணாக்கா வேணாக்கா, அவங்கள தொல்லை பண்ண வேணாம், அவங்கள ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு. அதான் போன வழியை திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நானும் காலையில போலாம் தாண்டி பார்த்தேன். சரி, நம்ம கேத்தரினா தான் நல்ல சமைப்பாளே, புது பொண்ணு வேற, ஏதாவது புருஷனுக்கு ஆக்கி வச்சிருப்பா, போய் சாப்பிட்டு வரலான்னு நினைச்சேன். அப்புறம் யோசிச்சேன், வேணா சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருக்கட்டும், நாம எதுக்கு போய் அவங்கள தொல்லை கொடுக்கணும்ட்டு போவல. அப்பயும் நீ சோத்துக்கு தான் கிளம்பி இருக்கிற. புதுசா கல்யாணமானவங்களுக்கு நாம எல்லாடி கூட்டி விருந்து கொடுக்கணும். விருந்தெல்லாம் எனக்கு கொடுக்க தெரியாதடி, அதெல்லாம் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த தமனா தையத்தக்கன்னு குதிக்கிறா, அவளுக்கு ஒரு முடிவு கேட்டுதான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். முடிவா? என்ன முடிவு தமனாவுக்கு? ஆமாடி, இப்ப நம்ம சங்கம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. என்னது, நம்ம சங்கமா? என்ன சங்கம் முனியக்கா? என்ன சங்கம் கேட்டு பங்கம் பண்ணாதடி. டா, நம்ம 6 பேர் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே, இதான் சங்கம். ஏற்கனவே நம்மள வேலை வெட்டி இல்லாத கூட்டணிட்டு ஆளாளுக்கு ஒரு மாதிரியே பேசுறாங்க. இதுல நமக்கு சங்கம் ரொம்ப முக்கியம். ஏக்கா, 1000 பேர் 1000 சொல்லட்டுங்கக்கா. ஆனா நம்ம சங்கத்துல நம்ம எத்தனை நல்லது பண்ணியிருக்கிறோம், யாருக்கு நல்லது பண்ணிக்கிறோம் நமக்கு தான் தெரியும். அடுத்தவங்களை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? சரி, முனியக்கா ஏதோ முக்கியமான முடிவு எடுக்கணும்னு சொன்னாங்களே, என்ன முனியக்கா? சேரவே முடியாதுன்னு நினைச்ச முத்துவையும் கேத்துவையும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிட்டமா. ஆனா சேர்ந்தே இருந்த இந்த தமனாவையும் சூர்யாவையும் பிரிச்சு வச்சிட்டமா. அது அவளுக்கு ஒரு பெரிய குறையா போச்சு. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு வச்சிட்டீங்க. இந்த பாவமெல்லாம் உங்களை சும்மா விடாதுன்னுட்டு வார்த்தைக்கு நம்மள சாப விட்டுக்கிட்டே இருக்கிறா. நல்லா யோசிச்சு நான் பார்த்துட்டேன், எதுக்கு புருஷன் பொண்டாட்டியை பிரிச்ச பாவம் நமக்கு. அவதான் இப்ப கொஞ்சம் திரும்பி வீட்டு வேலையெல்லாம் பாக்குறா, சமைக்கலாம் கத்துக்கிட்டா. எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, அதெல்லாம் அவளை புருஷன் கூட சேர்த்து வச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்ம சங்கத்து சார்பா உங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லியிருக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? நல்ல முடிவு முடியுமா? ரொம்ப நல்ல முடிவு. முதல்ல அந்த பிள்ளைய அவ புருஷனோட சேர்த்து வச்சிடுவோம். நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா நமக்கு தாண்டி தேவையில்லாத தலைவலி வந்து சேரும். முதல்ல அந்த பிள்ளையோட அம்மா வீட்டுக்கு தகவல் சொல்லி அவங்க எல்லாரும் இங்க வர வச்சு எப்படி அவங்க பொண்ணை நம்ம கையில ஒப்படைச்சாங்களோ அதே மாதிரி நாம அவங்க பொண்ணை அவங்க கையில ஒப்படைச்சிடுவோம். என்ன சொல்றீங்க? எனக்கு எல்லாத்துக்கும் சம்மதம் தான்க்கா. ஏய், உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே?
தமனாவை அவ புருஷன் கூட சேர்த்து வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சாலும் எப்படி இன்னும் ஒரு வாரத்துல புருஷனை பொண்டாட்டி பிரிச்சு தான் வைக்க போறாங்க அவங்களே. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமாக்கா, இன்னும் ஒரு வாரத்துல ஆடி மாசம் பிறக்க போகுது. ஆடி மாசத்துல எப்படியும் பொண்ணையும் பையனையும் பிரிச்சு தானே வைப்பாங்க. அட ஆமா, ஆடி மாசம் பிறக்க போகுது. அப்புறம் எப்படி அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? ஐயோ, இது தெரியாம நான் வேற அவளை புருஷன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டேனேக்கா. இப்போ என்னக்கா பண்றது? பரவாயில்ல முனியம்மா, இருக்கட்டும். பொறுத்ததே பொறுத்தோம். இன்னும் ஒரு மாசம் தமனா உன் வீட்லயே இருக்கட்டும். ஐயோ, நான் என் சங்கத்துக்கிட்ட பேசிட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவோட வரண்டின்னு சொன்னதுக்கே அவ தலைகால புரியாம ஆடுனாக்கா. இப்போ இந்த ஆடி மாசம் இன்னும் ஒரு மாசத்துக்கு நீங்க தான் இருக்கணும்னு இந்த கதையெல்லாம் சொன்னா நான் என்னவோ திட்டம் போட்டு அவ வாழ்க்கையை வீணாக்குறேன்னு நினைப்பாளே அவ. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாடி. நாம அவகிட்ட பேசிக்கலாம் விடு. அத்தை, என்னத்த ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா உங்களுக்கு? ஓவியா, எனக்கு உடம்பெல்லாம் நல்லாதாம்மா இருக்குது. ஆனா மனசு தான் ரொம்ப படபடப்பா இருக்குதுமா. என்னத்த சொல்றீங்க? மனசு படபடப்பா இருக்கா? ஏன்? அது வந்துமா, அது வந்து நம்ம தமனாவுடைய மாமியார் வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர போறாங்களாமா. என்னத்த சொல்றீங்க? தமனாவுடைய மாமியார் வீட்ல இருந்து இங்க வர போறாங்களா? சூர்யாவுடைய வீட்ல இருந்தா? திடீர்னு ஏன் அவங்க இங்க வராங்க? என்னத்தம்மா சொல்ல நானு, அவங்க என்னென்னவோ சொல்றாங்க. இப்ப அவங்க வந்தா பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகும் போல இருக்குது. எனக்கு பயமா இருக்குதுமா. அத்தை, பயப்படாதீங்க. என்னன்னு தெளிவா சொல்லுங்க அத்தை. தமனாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் தானே ஆகுது. அவன் மாமியார் வீட்லயும் போய் குடும்பம் பண்ண மாட்டேன்னுட்டு இங்கேயே இருந்தா. அவங்க வீட்டுக்கே போவாதெல்லாம் அவங்களும் கோவத்துல இருந்தாங்க. இப்போ என்னன்னா போன போட்டு நீங்கள் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வரலான்ட்டு இருக்கிறோம். பொண்ணையும் எங்கள் வீட்டுக்கு வாழ அனுப்ப மாட்டீங்க. உங்கள் வீட்டிலே பத்திரமா வச்சுக்கின்னு இருக்கிறீங்க. ஆடி மாதம் வேற பிறக்க போது. எங்களுக்குன்னு முறையெல்லாம் கிடையாதா? உங்களுக்கு ஒரு முறையும் தெரியாதா? ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் எதா இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு கண்ணா அப்போ நானும் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்கம்மா. ஐயோ, தமனா வேற இங்க இல்லையே. அவ அங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதே. இப்போ என்ன அத்தை பண்றது? தெரியலம்மா ஓவியா, ஏதாவது பண்ணி ஆகணும். தமனா இங்கே இல்லாத விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. அப்படி ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா போயிடுமா. அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணணுமா?